என்னிடம் நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என சட்டப்பேரவையிலேயே விடியா திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியுள்ளது ஸ்டாலின் ஆட்சியின் அவலத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. பிடிஆரின் புலம்பல் குறித்தும் சபாநாயகரின் ஜனநாயகமற்ற செயல் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்ஜெயசீலன் கூடலூர் தொகுதியில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த திறனற்ற திமுக நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நிதி அதிகாரம் என்னிடம் இல்லை எனவும் யாரிடம் நிதி அதிகாரம் உள்ளதோ அவர்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என தெரிவித்தது சட்டப்பேரவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் மற்ற மாநிலங்களில் நிதி ஒதுக்கப்படுவது போல் தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என திமுக அமைச்சர் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் பேரவைத்தலைவரே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான், இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது இந்த விவகாரம் திமுக ஆட்சியின் குடும்ப ஆட்சி மற்றும் அதிகாரமயமாக்கலை வெளிக்கொண்டு வந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் இதனை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். மேலும் முதலமைச்சரின் அறையில்தான் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன எனவும் திமுக அமைச்சர்களுக்கு சுய அதிகாரம் இல்லை எனவும் குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக அமைச்சரின் இந்த பதிலுக்கு சபாநாயகர் அப்பாவு உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு பாசிட்டிவாக பேச வேண்டியும் முதல்வரிடம் தனிப்பட்ட முறையில் பேசி தீர்வு காணவும் கூறியது திமுக ஆட்சியில் அமைச்சர்களின் ஆளுமை குறைவாக இருக்கிறதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க, மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். ஏற்கனவே திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி என்ற குற்றச்சாட்டுகள் நிலவி வரும் நிலையில் இந்த சம்பவம் ஸ்டாலின் ஆட்சியின் அவலத்தை வெளிக்கொண்டு வந்துள்ளது.